Hey guys, welcome back to Tamil Canadian Baby Channel. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் என்னோடய ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. ஹோம் டூருக்கு முன்னாடி நாங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் வீட்டுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், நாங்களே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கையில் எடுத்து பண்ணியிருந்தோம். வீடை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் அப்படின்ற. ஸோ அது எல்லாமே உங்களுக்காக இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப்ஸ் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது லாக்டவுன் பீரியடுன்றதுனால உங்களுக்கும் மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி டிஐஒய்ஸ் வீட்டிலையே பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஐஒய் டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா டிவி பெஞ்ச் இருந்தது எங்கள் வீட்டில். அது ரொம்ப யூஸ் இல்லாமல் இருந்தது. சரி, ஓகே, அதை நம்ம ஒரு டஃப்டட் பெஞ்சாக மாற்றலாம் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு மாற்றுறேன். ஸோ அதோடய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிஐஒய் இது ஒரு கிளாக்குடைய பேஸ் மட்டும் இருக்குது. நாங்கள் ஒரு பெரிய ஷாப் போயிருந்தோம். அதில் வந்து இது பார்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது செம்ம டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்து நானே ஆல்டர் பண்ணி அது கிளாக்காக சேஞ்ச் பண்ணோம். இது கொரோனா கரெக்டாக பீக்காக இருந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அப்படின்றதுனால மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் எதுவுமே கூப்பிடாமல் நாங்களே தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் சாவி வாங்கின அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் இந்த க்ளீனர்ஸை கூப்பிட்டு ஃபுல்லாக சானிடைஸ் பண்ண சொன்னோம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தொடச்சாங்க. வேக்யூம் போட்டு கார்பெட் க்ளீன் பண்ணி அண்ட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணாங்க. இது வந்து இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஒரு வால் பிக்சர் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் அந்த டைனிங் வாலில் ஏரியாவில் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ எங்களுடைய தீம் வந்து ப்ளூ, கோல்டு அண்ட் க்ரே. ஸோ அந்த காம்பினேஷனில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டிஐஒய் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. பெயிண்டிங்லாம் கூட நாங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணி அவங்க மேலே அடிக்கிறது, நான் கீழே அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி பண்ணோம். பட் இந்த டிஐஒய் 90% கிரெடிட்ஸ் என் ஹஸ்பண்ட்க்கு தான் போகும். இது கொஞ்சம் டெடியஸான வேலை, நிறைய ஸ்க்ரூ பண்ணுறது, நல்ல பில்டிங் ஃப்ரேம் வந்து ஸ்ட்ராங்காக போடுறது. இந்த ஸ்டோரேஜ் பெஞ்ச் வந்து இன்டர்நெட்டில் நான் பார்த்துருக்கேன். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரேஜ் பெஞ்ச். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக அந்த ஸ்பேஸும் இருந்தது. அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணால் அந்த இடத்துல வேறு எதுவுமே வைக்கவும் முடியாது. ஸோ வேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஜஃப்ரானோட டாய்ஸே எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த பழைய வீட்டில் எப்போவுமே ஸ்கேட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பெஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அதுதான் இது.
ஸோ அங்கங்கே கேன்வாஸ் ஆர்ட் வந்து அஃப்கோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த க்ரைசிஸில் போய் வாங்கவோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ டைமும் இல்லை, அண்ட் அதுக்கான சான்ஸும் கிடைக்கல. ஸோ ஏதோ சின்ன வயசில் நம்ம யூஸ் பண்ண கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஐடியா பண்ணி இன்டர்நெட் பிக்சர்ஸ் இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து நம்மளே ட்ரை பண்ணி பண்ணது தான் இது. ஸோ இது வந்து சோஃபாக்கு மேலே நாங்கள் பால்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடணும். யூஸ்வலாக கேன்வாஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரே யூஸ்வலான ஃபார்மேட் தான் போடுறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்றதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷன் பிக்சர் பார்த்து அதே மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டிஐஒய். ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் ஒரு வாலில் மட்டும் கிளாக் பெயிண்டிங்காக இருந்தது. ஸோ அதுவும் ஸ்பூன்ஸால் இந்த ஒரு டிஐஒய் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதுவும் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. that's it guys. ஸோ இன்னும் நிறைய குட்டி குட்டி டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அது எதுவுமே அப்லோட் பண்ணல, ஏன்னா இதுவே 10 minutes ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இதுதான் நாங்கள் இப்போது இருக்கிற ஏரியா. அதை அவுட்டர் லுக் மட்டும் இப்போ அவுட்டோர் டூர் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர், நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ரியலி சாரி. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஹோம் டூர் வந்துடும்.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நீங்களும் லாக்டவுனில் ரொம்ப போர் அடிச்சு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள்.